ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீட்டிலேருந்து காலையில் 7 மணிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. அதுக்கான ஆர்டர்ஸ் தான் எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்குள்ளே டெலிவரி தான் நான் கொடுக்க போயிருந்தேன். எனக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். நான் போன ஏரியாவில் 2 சைடுமே வயலாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டெலிவரிலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து நான் டீ கடைக்கு போனேன். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்ததுனால எதுவுமே சாப்பிடல, பசியாக இருந்துச்சு. அதனால் டீ குடிச்சிட்டு வடை பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் என்னால் எடுத்து பார்க்க முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியில் வரத்துக்கே. ட்ரெஸ் எடுக்க போனோம்னா டைமு போகிறதே தெரியாது. இப்போ தான் உள்ளே நுழைஞ்சி நிற்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். ஆனால் வெளியில் வந்து பார்த்தோம்னா டைம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி நடந்துச்சு. ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற வழியில் தான் பேங்க் இருக்குது. எனக்கும் அங்கே வேலை கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தோம்னா ஸ்டாஃப்ஸ் இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் அதிகமாக எல்லா கவுண்டர்லேயுமே பேங்க்கில் ஆள் இருக்க மாட்டுறாங்க. ஒரு சில கவுண்டரில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் 1.5 மணி நேரம் வரைக்கும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆள் வந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். ஆனால் ஒரு சில வேலை மட்டும்தான் முடிஞ்சுது. வெயில் அதிகமாக இருந்ததுனால சரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் மாதிரி வருவோம் அப்படின்னு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வர வழியிலேயே புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே பிரியாணி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தால்ச்சா அந்தளவுக்கு நல்லா இல்லை, சாம்பார் டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. பிரியாணியில் குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மறுபடியும் ஷாப்பிங் பண்ண போகலான்னு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸ்போக்கு தான் போயிருந்தேன். இந்த எக்ஸ்போவில் எது எடுத்தாலுமே 180 rupees. இந்த ஷாப் போட்டு ஒரு 2 month இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 2 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ 3ஆவது தடவையாக தான் இந்த கடைக்கு போயிருந்தேன். இந்த ஷாப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. ரேட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சில பொருள் மட்டும் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. போன தடவை இந்த எக்ஸ்போக்கு நான் போயிருந்தப்போ சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எந்த கூட்டமே இல்லை. ஏன்னா அவங்க இந்த எக்ஸ்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். அதனால் அவங்க எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நானும் போயிருந்தேன். இந்த சைடில் உள்ள திங்ஸ்லாம் காம்போ ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. 4 பீஸ் எடுத்தால் 180ன்னு. இதில் வாட்டர் பாட்டிலும் காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. இந்த சைடில் எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கிட்ஸு டேப்பு, அதுக்கப்புறம் ஃபேனு, எமர்ஜென்சி லைட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இதே எக்ஸ்போவில் தான் நான் 160 rupeesனு ஒரு தடவை ஃபேன் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து கிட்ஸுக்கான டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவே 2 சைடாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த சைடில் உள்ளது எல்லாமே 180 rupees. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருந்துச்சு. 300, 400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் வெளியில் நம்ம ரேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஷாப்பில் இந்த திங்ஸ்லாம் ரேட்டு கம்மியாக தான் தெரியுது. அடுத்து மாடிக்கு போனேன். மாடியில் கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. ஹேண்ட்பேக்கு, கிளச்சு எது எடுத்தாலுமே 180 rupees தான். இந்த சைடு ஃபுல்லாகவே சில்வர் திங்ஸ் தான் இருந்துச்சு. இந்த இடிக்கல் மார்பிள் கல் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எடுத்து பார்த்தேன், அது பிளாஸ்டிக் தான். கோட்டிங் மட்டும் ஷைனிங்காக கொடுத்துருந்தாங்க. ஜார்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா மிக்சிக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. எனக்கும் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே வாங்கிக்கிட்டேன். ஒரு சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த சைடு போய் பார்க்க முடியல. இந்த சைடில் வெஜிடபிள் கட்டர், ஆயில் கேன், அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் காம்போ ஆஃபர் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் மிரர் நல்லா இருந்துச்சு.
விண்டோ கர்டைன்லாம் 2 பீசஸ் எடுத்தால் 180 ருபீஸ்னு போட்டுருந்தாங்க. கிளாத் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அந்த சைடில் டாப்ஸு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் எது எடுத்தாலுமே 160 ருபீஸ்னு போட்டுருந்தாங்க. எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அந்த ஷாப்பில் கொஞ்சம் திங்ஸ்லாம் எனக்கு தேவையானது வாங்கிக்கிட்டு நான் சாரீ எடுக்க போயிருந்தேன். சாரீ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10 மணி ஆகிடுச்சு. டின்னருக்கு நான் வீட்டிலே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டில் நான் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சால் தான் பிடிக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்குறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். ஆனியன் தக்காளி ரெண்டுமே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி நான் இந்த நூடுல்ஸில் தான் செஞ்சுருந்தேன். இந்த நூடுல்ஸில் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லாவே வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ணணும். நூடுல்ஸ் பாக்கெட்டில் உள்ள மசாலா தான் சேர்க்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா கருகுன ஸ்மெல் வரும். நான் இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதே வீடியோவில் ஆட் பண்ணுனா லென்த் அதிகமாக இருக்குது, அதனால தான். அந்த 180 ஷாப்பில் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். எல்லா திங்ஸுமே எனக்கு பார்க்கும்போது வாங்கணுன்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் எனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மழை வரா மாதிரி இருந்துச்சுன்னு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சரியான மழை. 4 பாக்கெட் நூடுல்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதில் உள்ள மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க. அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 பாக்கெட் நூடுல்ஸுக்கு நான் 3 டம்ளர் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். வாட்டர் கம்மியாக ஆட் பண்ணுறதுனால நூடுல்ஸ் உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு குழவா சூப்பு மாதிரி வேணும்னா நீங்கள் 4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிங்க. நூடுல்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.